everyone, welcome to our channel. CBSE Class 10 Social Science ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ன்ற லெசனோட ஃபஸ்ட்டு 2 பார்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது பார்ட் 3 வீடியோ. ஸோ இதில் நம்ம சாயில் அஸ் ரிசோர்ஸ்லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்ட்டை நம்ம பார்த்துட்டு அடுத்து இந்த பார்ட் பாருங்கள். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ சாயில் அஸ் ஏ ரிசோர்ஸ். ஸோ சாயில் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெனியூபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, சாயில்ன்றது ஒரு முக்கியமான ரெனியூபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்றாங்க. ஓகேவா? அது திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் சொல்கிறோம். இட் இஸ் த மீடியம் ஆஃப் பிளான்ட் க்ரோத் அண்ட் சப்போர்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் அந்த எர்த். ஸோ இதுதான் நமக்கு பிளான்ட் க்ரோத்துக்கும் மற்ற உயிரினங்கள் வாழறதுக்கும் அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த சாயில் இஸ் த லிவிங் சிஸ்டம். சாயில்ன்றது என்ன சொல்கிறாங்க, ஒரு லிவிங் சிஸ்டம் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் டு ஃபார்ம் எ சாயில் அப் டு எ ஃபியூ சென்டிமீட்டர் இன் டெப்த். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், சாயில் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரெனியூபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ். அப்போ ரெனியூபிள்னா திரும்ப திரும்ப கிடைக்குன்னு சொன்னோம் இல்லையா, ரீஃபார்ம் ஆகும். பட் இட் டேக் எ லாங் டைம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இட் டேக் மில்லியன் ஆஃப் இயர்ஸ். அப்போ பல லட்சம் ஆண்டுகள் நமக்கு தேவைப்படுமா, எவ்வளோ, ஒரு சில சென்டிமீட்டர் அந்த மண் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஏன்னா இது என்ன ஆகும்னா சாயில்லேருந்து டீகம்போஸ் ஆகி வரும். அதான் சொல்கிறாங்க பாருங்க, ரிலீஃப், பேரண்ட் ராக் ஆர் பெட் ராக், climate, vegetation and other forms of life and time are important factors in the formation of soil. ஸோ சாயில் ஃபார்ம் ஆகணும்னா ரிலீஃப், பேரண்ட் ராக், அதாவது பெரிய பாறையிலேருந்து தான் அது என்ன ஆகும்னா அரிச்சு அரிச்சு சின்ன சின்ன துகள்களாக மாறுது. அதுதான் நமக்கு மண் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு கிளைமேட் தேவை, வெஜிடேஷன், அதர் லைஃப் ஃபார்ம்ஸ், மற்ற உயிரினங்களோட கால சுழற்சி, இது எல்லாமே நமக்கு தேவைப்படுது. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சாயில் ஃபார்ம் ஆகணும்னா நம்ம நினைக்கிற மாதிரி உடனேலாம் ஃபார்ம் ஆகாது. இட் டேக்ஸ் மில்லியன் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வேரியஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர் சச் அஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஆக்ஷன்ஸ் ஆஃப் ரன்னிங் வாட்டர், விண்ட் அண்ட் கிளேஷியர்ஸ், ஆக்டிவிட்டி ஆஃப் டீகம்போசஸ் எக்ஸெட்ரா கான்ட்ரிபியூட் டு ஃபார்மேஷன் ஆஃப் சாயில். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னதுலேருந்து ஃபார்ம் ஆகுது. அண்டு ஆல்சோ இது ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தோன்னா, டெம்பரேச்சர் சேஞ்சால மாறுது, ரன்னிங் வாட்டர். ஸோ இதை தான் நம்ம கண்கூட பார்க்கலாம். தண்ணி அதிகமாக ஓடும்போது அந்த ஃபோர்ஸில் என்ன ஆகும்னா பாறைகள் சின்ன சின்ன துகள்களாக மாறுது அப்படின்றாங்க. அடுத்தது காற்று மோதுதலையும் அந்த பாறைகள்லேருந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் வருது. கிளேஷியர்ஸ், பனிப்பாறைகள் உருகுது இல்லையா, அந்த பனி உருகும் போது அந்த ராக்ஸை சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக அது மாற்றுது. ஆக்டிவிட்டி ஆஃப் டீகம்போசஸ், அதாவது மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, அதை டீகம்போஸ் பண்ண வைக்குது. கான்ட்ரிபியூட் டு ஃபார்மேஷன் ஆஃப் சாயில். ஸோ சாயிலில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு கொடுத்துருக்கேன். கெமிக்கல் அண்ட் ஆர்கானிக் சேஞ்சஸ் விச் டேக் பிளேஸ் இன் த சாயில் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் கூட நமக்கு என்ன சொல்கிறாங்க, கெமிக்கல் அண்ட் ஆர்கானிக் சேஞ்சும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், அன்வெதர்ட் பேரண்ட் பெட் ராக். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் சாயிலாக இருக்குது. அதுக்கு மேலே நமக்கு சப்ஸ்ட்ராட்டம் வெதர்டு பேரண்ட் ராக் மெட்டீரியல். ஸோ இதுவும் எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த டெம்பரேச்சர் வெதர் மூலயமா ஓரளவுக்கு மாறி இருக்கு. ஸோ இதுலேருந்து தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா சப்சாயில் வெதர்டு ராக் சாண்ட் அண்டு சில்ட் கிளே. ஸோ இந்த ராக் தான் எனக்கு எப்படி மாறுதுன்னா இந்த மாதிரி மாறுது. ஸோ இதுவும் எனக்கு இன்னும் டீகம்போஸ் ஆகி டைம் எடுக்க தான் அது என்ன ஆகுதுன்னா டாப் சாயில் அண்டு அப்பர் மோஸ்ட் சாயில் அப்படின்னு இந்த மாதிரி நமக்கு சாயில் லேயராக கிடைக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம எதுக்காவது பலன் ஒன்றுனா, ஸோ மேலே இருக்கிற சாண்ட் ஒரு லேயரில் இருக்கும், அடுத்து கீழே போகும்போது இன்னொன்று, அப்படி கீழே போக போக அதோட லேயர்ஸ் மாறிக்கிட்டே வரதை நீங்களே பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சாயில் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் ஆர்கானிக், ஹியூமஸ் அண்டு இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். ஸோ சாயிலில் போத் ஆர்கானிக் அண்டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஆர்கானிக்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் அதில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு டெட் பாடியை புதைக்கிறோம், டெட் ஆர்கானிசம்ஸை புதைக்கிறோம், அது என்ன ஆகுது, டீகம்போஸ் ஆகுது இல்லையா. எதனால் அது டீகம்போஸ் ஆகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய லிவிங் திங்ஸ் ஆனால் மைக்ரோ ஆர்கானிசம்ஸால். அதனால தான் அதில் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அந்த பேசிஸ் ஆஃப் த ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சாயில் ஃபார்மேஷன். ஸோ இன்னும் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, ஒரு சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிள் ஃபேக்டர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, கலர், திக்னஸ், டெக்ஸ்டர், ஏஜ், கெமிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. த சாயில்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் கிளாசிஃபைடு இன்டு டிஃப்ரெண்ட் டைப். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபார்ம் ஆன சாயில்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். சாயில் எனக்கு ஃபார்ம் ஆகுது, அந்த சாயிலை நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன். எந்தெந்த பேசிஸில் கேட்டகரைஸ் பண்ணோன்னா, எப்படி அது ஃபார்ம் ஆச்சு, என்ன கலரில் இருக்குது, என்ன திக்னஸ், என்ன டெக்ஸ்டர், என்ன ஏஜ், அதோட கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இது எப்படிலாம் பேஸாக கொண்டுட்டு நம்ம அதை வேரியஸ் டைப்ஸாக பிரிப்போம். ஸோ இந்தியன் சாயில்ஸை எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில்ஸ்.
India has varied relief features, landforms, climatic realms, and vegetation types. These have contributed in the development of various type of soils. ஸோ இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப அதிகமான லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, இதில் நிறைய கிளைமேட்டிக் ரெலம்ஸ் இருக்குது, வேறுபட்ட கிளைமேட்ஸ், வேறுபட்ட வெஜிடேஷன்ஸ், இந்த மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட். நம்ம ஏற்கனவே இப்போ படிச்சிருப்போம், இந்தியா ஹேஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, வேற்றுமையில் ஒற்றுமை. எப்படி நம்ம பல மொழிகள் பேசிக்கிட்டு பல ஜாதி மதத்தோட ஒற்றுமையாக இருக்குமோ, அந்த மாதிரி இந்தியா இஸ் எ சப்கான்டினென்ட் சொல்லுவாங்க. எதனால்னா இதில் எல்லா வகையான வளங்களும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டைப் ஆஃப் சாயில், இது மூலயமா எனக்கு வேரியஸ் டைப் ஆஃப் சாயில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில்ஸ். ஸோ இது ஒரு களிமண் மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த மோஸ்ட் வைட்லி ஸ்ப்ரெடட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சாயில். இதுதான் இந்தியாவில் பெரும்பளவு காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு அக்ரிகல்ச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான லேண்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் மோஸ்ட்லி அந்த ரிவர் பேசின்ஸ், ஆற்றங்கரை பகுதிகளில் இது அதிகமாக காணப்படும்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இன்ஃபேக்ட் த என்டையர் நார்த்தன் பிளைன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அலுவியல் சாயில்ஸ். ஸோ நார்த்தன் பிளைன்ஸ் மோஸ்ட்லி எனக்கு எதால் ஃபார்ம் ஆயிருக்கான், அலுவியல் சாயிலால் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்டையர் நார்த்தன் பிளைனே எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஹவ் பீன் டெபாசிட்டட் பை 3 இம்பார்ட்டன்ட் ஹிமாலயன் ரிவர்ஸ். ஸோ இந்த சாயில் எனக்கு எதனால் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் ஹிமாலயன் ரிவர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால இது எல்லாமே எங்கே இருக்கும், ரிவர் பேசின்ஸில் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ வாட் ஆர் த ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டஸ், கேஞ்சஸ் அண்டு பிரம்மபுத்ரா. ஸோ என்னென்ன ரிவர்னு பாருங்க, இந்துஸ், கேஞ்சஸ், பிரம்மபுத்ரா. ஸோ இந்த ரிவர்ஸ் தான் என்னோட இம்பார்ட்டன்ட் பேசின்ஸாக இதுக்கு ஆக்ட் ஆகுது. தீஸ் சாயில்ஸ் ஆல்சோ எக்ஸ்டெண்டட் இன் ராஜஸ்தான், குஜராத் த்ரூ ஏ நேரோ காரிடார். ஸோ என்ன சொல்கிறோம், நார்த்தன் பிளைன்ஸில் மோஸ்ட்லி அவைலபிளாக இருந்தாலுமே, ஸோ இது நார்த்தன் சைட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாலுமே, வெஸ்ட் சைடில் நமக்கு ராஜஸ்தான், குஜராத் வரைக்குமே இது நேரோ காரிடாராக ஒரு குறுகிய பாதையாக எனக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அலுவியல் சாயில் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த ஈஸ்டர்ன் கோஸ்டன் பிளைன்ஸ். ஸோ இது நமக்கு ஈஸ்டர்ன் கோஸ்டன் பிளைன்ஸ்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்டிகுலர்லி இந்த டெல்டாஸ். டெல்டாஸ்னு என்னென்னா அந்த நதி ஓரங்கள், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்டு காவேரி. ஓகேவா, அதனால தான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் அதிகமாக பண்ண முடியுது. ஸோ அலுவியல் சாயில் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The alluvial soil is consist of various proportions of sand, silt and clay. ஸோ அலுவியல் சாயில் எனக்கு என்னென்ன காம்போசிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாண்டு, சில்ட் அண்டு கிளே அப்படின்னு 3 இது காம்போஸ்ட் எனக்கு கலந்துருக்கு. as we move inland towards the river valley, ஆற்று படிக்கைக்குள்ளே நம்ம இன்னும் டீப்பாக போய் பார்த்தோன்னா சாயில் பார்ட்டிகல்ஸ் அப்பியர்ஸ் சம் வாட் பிகர் இன் சைஸ். ஸோ ஆறுகளில் அடிச்சுட்டு வர்றது நம்ம சொன்னோம் இல்லையா, சாயில் ஃபார்மேஷன். ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் பிகர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்குது, சாண்ட் பார்ட்டிகல்ஸ் பெருசு பெருசாகவும் இருக்குது அப்படின்றாங்க. இந்த அப்பர் ரீச்சஸ் ஆஃப் த ரிவர் வேலி, தட் இஸ் நியர் த பிளேஸ் ஆஃப் த பிரேக் ஆஃப் ஸ்லோப், த சாயில்ஸ் ஆர் போரஸ். என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அப்பர் வேலிஸில் ரிவர்ஸில் போய் பார்க்கும்போது எனக்கு அது பிரேக் ஆஃப் ஸ்லோப்ஸ், மண் சரிவு ஏற்படுது இல்லையா, அந்த மாதிரி ஏற்படுற மண் சரிவுகளில் கொஞ்சம் பெரிய பெரிய மண் துகள்களாகவே இருக்குது. அதில் எனக்கு சாயில் எப்படி இருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய சாயில்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சொரப்பாக இருக்குது, கோர்ஸ், ரொம்பவே ரஃப்பான சாயிலாக இருக்குது. சச் சாயில்ஸ் ஆர் மோர் காமன் இன் பிடாமினன்ட் பிளைன்ஸ். ஸோ இந்த மாதிரியான சாயில்ஸ் எந்த பிளைன்ஸில் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா பிடாமினன்ட் பிளைன்ஸ் அப்படின்ற ஏரியாவில் பார்க்குறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா துராஸ், சோஸ், தெராய். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னது, predominant plains. ஓகேவா. apart from the size of their grains or components, soils are also described on the basis of their age. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா சொன்னால் அந்த கிரைன் சைஸ், அதோட காம்போனண்ட்டு பார்த்து சொல்லணும் இல்லையா, ரஃபாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. அதை தாண்டி எப்படியும் கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா பேசிஸ் ஆஃப் their ஏஜ், அதோட ஏஜை பொறுத்து நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ அக்கார்டிங் டு their ஏஜஸ், அலுவியல் சாயில் கேன் பி கிளாசிஃபைட் as ஓல்டு அலுவியல் சாயில். ஸோ ரொம்ப பழமையான அலுவியல் சாயிலை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பேங்கர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நியூ அலுவியல் சாயிலை கதார் அப்படின்னு சொல்கிறோம். த பேங்கர் சாயில் ஹேஸ் அ ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஸோ எனக்கு அந்த பேங்கரில் எனக்கு என்ன இருக்குன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேங்கர் நாடுல்ஸ் தென் த கதார். இதை விட அதில் எனக்கு சத்துக்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் மோர் ஃபைன் பார்ட்டிகல் அண்ட் இஸ் மோர் ஃபெர்டைல் தென் பேங்கார். அதே மாதிரி
கதர்ன்றதுல வந்து எனக்கு ஃபைன் பார்ட்டிகல், ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் மோர் ஃபர்டைலாக இருக்குது, அதிக வளம் மிக்கதாக இருக்குது. ஏன்னா இதுதான் நியூவாக ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ நியூவாக ஃபார்ம் ஆக எனக்கு அது ரொம்பவே ஃபர்டைலாக இருக்குது. அலுவியல் சாயில்ஸ் ஆர் ஹோல் ஆர் வெரி ஃபெர்டைல். ஸோ அலுவியல் சாயிலில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அக்ரிகல்ச்சர் நிறைய பண்ணுறோம். எதனால்? அதில் ரொம்பவே சத்துக்கள் அதிகமாக இருக்குது, அதான் சொல்கிறாங்க. இட் இஸ் வெரி ஃபெர்டைல். மோஸ்ட்லி தீஸ் சாயில்ஸ் கண்டைன்ஸ் அடிக்குவேட் ப்ரொபோர்ஷன் ஆஃப். ஸோ இதில் எனக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பொட்டாஷ், பாஸ்போரிக் ஆசிட், லைம். ஸோ இந்த 3 காம்பவுண்டும் எனக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் எனக்கு ஐடியல் growth ஃபார் சுகர் கேன், பேடி, wheat and other cereals pulse crops. ஸோ எனக்கு இந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால இந்த மண்ணில் எனக்கு சுகர் கேன், பேடி, வீட், சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் எல்லாமே ரொம்பவே ஃபெர்டைலாக அதிகமாக வளரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம அலுவியல் சாயில் இருக்கிற இடத்துல தான் மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சருக்கு சூஸ் பண்ணுவோம். ஸோ டியூ டு இட்ஸ் ஹை ஃபெர்டிலிட்டி, ரீஜன்ஸ் ஆஃப் அலுவியல் சாயில் ஆர் இன்டென்சிவ்லி கல்டிவேட்டட் அண்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட். ஸோ நம்ம சொன்னதான் திரும்ப சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அலுவியல் சாயில் இருக்கிற ரீஜனில் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்டென்சிவ்லி கல்டிவேட்டட், அதிகப்படியான விவசாயம் மேற்கொள்கிறோம். அண்டு டென்ஸ்லி பாப்புலேட்டட். ஸோ அந்த ஏரியாவை சுற்றி நம்மளோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படித்தது பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருப்போம்? ஆற்றங்கரை ஓரலுக்கு தான் மனித நாகரிகம் வளர்ந்தது அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இது எதனாலன்னு பார்த்தோம்னா, நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு அங்கே சூட்டபிள் கண்டிஷன் இருக்குது. அக்ரிகல்ச்சர் அதிகமாக நடக்குதுன்னும் போது எனக்கு ஃபுட்டு ஈஸியாக கிடைக்குதுன்றதால ஓவர்லி பாப்புலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாயில்ஸ் இன் த ட்ரையர் ஏரியாஸ் ஆர் மோர் அல்கைன் அண்டு கேன் பி ப்ரொடக்டிவ் ஆஃப்டர் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அண்ட் இரிகேஷன். ஸோ அந்த காய்ந்து போன பகுதியில் இருக்க மண்ணில் பார்த்தீங்கன்னா அல்கைன் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாகவே இருக்கும். அதில் எனக்கு கொஞ்சம் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட், அழகாக உழுது அதில் நிறைய அந்த உரங்கள், நீர்ப்பாசனங்கள்லாம் சரியாக வேற நம்ம செஞ்சோன்னா அங்கே நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தலாம், நம்ம அங்கேயும் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அலுவியல் சாயில்ன்றது நம்மளோட அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி வருது. இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள். அந்த கதார், பாகர், அடுத்தது எந்தெந்த 3 ரிவர்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது, அடுத்தது அந்த ஈஸ்டர்ன் பிளைன்ஸில் எங்கெல்லாம் இருக்குது. இதில் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸில் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இதெல்லாம் இருக்குது. அடுத்தது இதில் என்னென்ன கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சுகர் கேன், பேடி, வீட், சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ். ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸாக வரலாம், நல்லா பார்த்துங்க. ஓகேவா? அடுத்தது பிளாக் சாயில். தீஸ் சாயில் ஆர் பிளாக் இன் கலர். ஸோ இந்த சாயில் எனக்கு பார்க்கறதுக்கு கருப்பு நிறத்தில் இருக்கும், அதனால இதை நம்ம பிளாக் சாயில் சொல்கிறோம். ஆர் ஆல்சோ நோன் அஸ் ரெகர் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் சாயில் இஸ் ஐடியல் ஃபார் க்ரோயிங் காட்டன். ஸோ பிளாக் சாயிலில் நம்ம அதிகப்படியாக எதை வளர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா பருத்தி, காட்டன் வளர்க்குறோம். அண்ட் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் பிளாக் காட்டன் சாயில். இது என்னன்னு சொல்கிறாங்க? பிளாக் காட்டன் சாயில்னு சொல்கிறாங்க. பிளாக் சாயில் அல்லது பிளாக் காட்டன் சாயில் சொல்கிறாங்க. இட் இஸ் பிலீவ்ட் தட் த கிளைமேட்டிக் கண்டிஷன் அலாங் வித் த parent rock material are the most important factor of the formation of black soil. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்புறாங்கன்னா, அந்த பேரண்ட் சாயிலுக்கும் அந்த கிளைமேட்டும் சேர்ந்து தான் எனக்கு இந்த பிளாக் சாயிலை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டைப் ஆஃப் சாயில் இஸ் டிபிக்கல் ஆஃப் டெக்கன் ட்ராப். ஸோ இது மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா டெக்கன் ட்ராப்பில் இருக்குது, அதாவது பேசல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓவர் நார்த் வெஸ்ட் டெக்கன்ஸ் பிளாட்டியூ. ஸோ இது எங்கே அதிகப்படியாக காணப்படுதுன்னு பார்த்தோன்னா நார்த் வெஸ்ட் டெக்கன் பிளாட்டியூவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் லாவா ஃப்ளோஸ், அதாவது எரிமலை ஓடன அந்த பகுதிகளில் இருக்கிற மண்ணாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தே கவர் த பிளாட்டியூ ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ இது எந்தெந்த ஏரியாவில் இருக்குது நம்ம டெக்கன் பிளாட்டியூலன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, சௌராஷ்டிரா, மால்வா, மத்திய பிரதேஷ் அண்டு சத்தீஸ்கர் அண்ட் எக்ஸ்டெண்ட் இன் த சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் அலாங் த கோதாவரி அண்டு கிருஷ்ணா வேலி. ஸோ இந்த ரீஜன்ஸ் எல்லாமே நமக்கு பிளாக் சாயில் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் சாயில் இப்படி தான் இருக்கும், வெடி வெடிப்பாக இருக்குது பாருங்க. இந்த பிளாக் சாயில் ஆர் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன். ஸோ என்னது? ரொம்ப ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸ், சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸால் ஃபார்ம் ஆயிருக்கு. கிளேயி மெட்டீரியல், கிளே மாதிரியான மெட்டீரியலால் ஃபார்ம் ஆயிருக்கும். தே ஆர் வெல் நோன் ஃபார் தேயர் கெப்பாசிட்டி டு ஹோல்ட் மாய்ஸ்டர். ஸோ இதில் தண்ணி ஊற்றோம்னா இது ரொம்ப நேரத்துக்கு அந்த மாய்ஸ்டரை இழுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஈரப்பதத்தை தக்க வச்சிருக்கோம். In addition, they are rich in soil nutrients such as calcium carbonate, magnesium, potash and lime. ஸோ நம்ம அலுவியல் சாயில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா கால்சியம் கார்பனேட், சுண்ணாம்பு, மெக்னீசியம், பொட்டாஷ் அண்டு லைம். ஓகேவா? ஸோ தீஸ் சாயில்ஸ் ஆர் ஜென்ரலி புவர் இன்
பாஸ்போரிக் கண்டென்ட். ஸோ இதில் எது கம்மியாக இருக்குன்னா பாஸ்போரிக் கண்டென்ட் எனக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகேவா? தே டெவலப் டீப் கிராக்ஸ் டியூரிங் ஹாட் வெதர் விச் ஹெல்ப்ஸ் இன் த ப்ராப்பர் ஏரியேஷன் ஆஃப் த சாயில். ஸோ இது ரொம்ப ஹீட்டான டைமில் வெடிப்பாக வந்துடும். அது மூலயமா நமக்கு அந்த காற்று உள்ளே போய் வரதுக்கு அந்த சாயிலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. These soils are sticky when wet and difficult to work on unless tiled immediately after the first shower or during the pre-monsoon period. ஸோ அதாவது இது ரொம்பவே குழகுழப்பாக ஒற்றைத்தன்மையோடு இருக்கும். சேத்துல கால் வெட்டு இருக்கீங்களா, அந்த சேரு மாதிரி தான் இருக்கும். அந்த சேரு காஞ்சிரும் ரொம்ப. அதனால் அதை ப்ரீ மான்சூன் பீரியடில் நம்ம என்ன பண்ணிடணும்னா அதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பிளாக் சாயில். அதுக்கு அடுத்தது ரெட் அண்ட் எல்லோ சாயில். So red soil develops on crystalline igneous rock. Red soil develops on crystalline igneous rock in area of low rainfall in the eastern and southern part of the Deccan Plateau. ஸோ இது ரொம்பவே மழை கம்மியாக பெய்யக்கூடிய பகுதியில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சாயில், செம்மண் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ இது சதர்ன் டெக்கன் பிளாட்டியூஸில் இருக்குது. எல்லோ அண்டு ரெட் சாயில்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் பார்ட் ஆஃப் ஒடிசா, சத்தீஸ்கர், southern part of the middle Ganges plain and along with the predominant zone of the western Ghats. இங்கே எல்லாமே நமக்கு அந்த ரெட் அண்ட் எல்லோ சாயில் காணப்படுது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா, சத்தீஸ்கர், சதர்ன் பார்ட் ஆஃப் மிடில் கேஞ்சஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் predominant zone. ஓகேவா? ஸோ தீஸ் சாயில்ஸ் டெவலப் ரெட்டிஷ் கலர் டியூ டு டிஃப்யூஷன் ஆஃப் அயன் அண்டு கிறிஸ்டலின். ஸோ இது எதனால் ரெட் கலரில் இருக்குன்னா அதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அயன் எது கூட கிறிஸ்டலின் கூட அதிகமாக காணப்படுது. அண்டு மெட்டாமார்பிக் ராக்ஸ், இதனால தான் அந்த கலர் எனக்கு ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் லுக்ஸ் எல்லோ வென் இட் கலர்ஸ் இன் ஹைட்ரேட்டட் ஃபார்ம். ஸோ இதில் அதிகப்படியான தண்ணி கலக்கும்போது அந்த ரெட்டுன்றது எனக்கு எல்லோ கலரில் காணப்படுது. அதனால தான் இதை ரெட் அண்ட் எல்லோ சாயில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது லேட்ரைட் சாயில். ஸோ லேட்ரைட் ஹேஸ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் லேட்டர் விச் மீன்ஸ் பிரிக். ஸோ இது லேட்ரைட் சாயில்ன்றது எனக்கு எந்த வேர்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னா லாட்டின் வேர்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா பிரிக். லேட்டர் அப்படின்னா பிரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேட்ரைட் சாயில் டெவலப் அண்டர் ட்ராபிக்கல் அண்டு சப்ட்ராபிக்கல் கிளைமேட். ஸோ இது எனக்கு ட்ராபிக்கல் அண்டு சப்ட்ராபிக்கல் கிளைமேட் இருக்கிற ரீஜியனில் தான் ஃபார்ம் ஆகும். அல்டர்னேட்டிவ் வெட் அண்ட் ட்ரை சீசன். திஸ் சாயில் இஸ் த ரிசல்ட் ஆஃப் இன்டென்ஸ் லீச்சிங் டியூ டு ஹெவி ரெயின். ஸோ இது ரொம்பவே வெளுத்து போன மாதிரி இருக்கும். எதனாலனா இங்கே அதிகமான ரெயின் பெய்யுது. ஸோ லேட்ரைட்டிக் சாயில் ஆர் மோஸ்ட்லி டீப் டு வெரி டீப் அசிடிக் pH லெவல் லெஸ் தென் 6.0. ஸோ இது ரொம்பவே ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி டெஃபிஷியன்ட் இன் பிளான்ட் நியூட்ரியன்ஸ் அண்ட் அக்கர்ஸ் மோஸ்ட்லி இன் சதர்ன் ஸ்டேட்ஸ். ஸோ இதில் பிளான்ட் வளர்றதுக்கான சத்துக்கள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது சதர்ன் ஸ்டேட்ஸில் அதிகமாக காணப்படுது. வெஸ்டர்ன் காட் ரீஜன் ஆஃப் மகாராஷ்டிரா, ஒடிசா அண்ட் சம் பார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்டு நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மண் எங்கெல்லாம் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஒடிசா, வெஸ்ட் பெங்காலில் சில பகுதிகள்லையும், நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ஸ் இந்த பகுதிகள்லையும் இந்த மாதிரியான மண் அதிகமாக காணப்படுது. வேர் தீஸ் சாயில் சப்போர்ட்ஸ் டெசிடியஸ் அண்டு எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ இதில் என்னதான் மண்கள் செடி வளர்றதுக்கு சத்துக்கள் கம்மியாக இருந்தாலும் இதில் நமக்கு டெசிடியஸ் அண்டு எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் தீஸ் சாயில் சப்போர்ட்ஸ் டெசிடியஸ் அண்டு எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இட் இஸ் ஹியூமஸ் ரிச். ஸோ இதில் வளங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு சில பகுதிகளில் மட்டும் டெசிடியஸ் அண்ட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் காணப்படுது. பட் ஸ்பாஸ் வெஜிடேஷன் அண்டு இன் செமி ஆரிட் என்விரான்மெண்ட். அதாவது இது பெரும்பாலும் பாதி வறண்ட நிலம் போல தான் காட்சி அளிக்குது. ஏன்னா இதில் ஹியூமஸ் புவராக இருக்குது. ஓகேவா? தே ஆர் ப்ரோன் டு எரோஷன் அண்டு டீக்ரிடேஷன் டியூ டு தேர் பொசிஷன் ஆன் த லேண்ட்ஸ்கேப். ஸோ இது எனக்கு எரோஷன் அண்ட் டீக்ரிடேஷனுக்கு எதிர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதில் மண்ணரிப்போ இல்லை மண் சிதைவோ அதிகமாக ஏற்படலை. எதனாலனா அதோட லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே மழையுமே அதிகம் பெய்யலை இல்லையா, அதனால். ஆஃப்டர் அடாப்டிங் அப்ராப்ரியேட் சாயில் கன்சர்வேஷன் டெக்னிக் பர்டிகுலர்லி இன் த ஹில்லி ஏரியாஸ் ஆஃப் கர்நாடகா, கேரளா அண்டு தமிழ்நாடு, த சாயில் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் க்ரோயிங் டீ அண்ட் காஃபி. ஸோ இதை நம்ம சில டெக்னிக் மூலயமா அதை பண்படுத்துனதுக்கு அப்புறம் இதில் நம்ம சில கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது எங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹில்லி ஏரியாஸ் ஆஃப் கர்நாடகா, கேரளா அண்டு தமிழ்நாடு. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா க்ரோயிங் டீ அண்ட் காஃபி, தேயிலை தோட்டம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை அந்த இடத்துல அதிகமாக வளர வைக்கிறாங்க. ரெட் லேட்ரைட் சாயில் இன் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ்
and Kerala are most suitable for crops like cashew nuts. ஸோ இந்த முந்திரி காடுகள்லாம் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லேட்ரைட் சாயிலில் அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்மளோட தமிழ்நாடு, ஆந்திரா அண்டு கேரளா பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. ஸோ இதில் எனக்கு அதிகமாக கேஷ்யூ நட்ஸ் தான் க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஆரிட் சாயில், அதாவது வறண்ட நிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆரிட் சாயில் ரேஞ்ச் ஃப்ரம் ரெட் டு ப்ரௌன் இன் கலர். ஸோ இது எனக்கு என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ரெட் டு ப்ரௌன் கலரில் இருக்குது. ஜென்ரலி சாண்டி இன் டெக்ஸ்சர், ரொம்பவே சாண்டியாக இருக்கும். அண்டு சலைன் இன் நேச்சர். In some area, the salt content is very high and a common salt is obtained by evaporating the water. ஸோ இது எனக்கு ரொம்பவே உப்புத்தன்மை அதிகமான சாயிலாக இருக்கும். இதுலேருந்து நமக்கு காமன் சால்ட்டுமே காய வச்சு எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ டியூ டு த ட்ரை கிளைமேட், ஹை டெம்பரேச்சர், எவாப்ரேஷன் இஸ் ஃபாஸ்டர். ஸோ இங்கே எனக்கு ரொம்பவே ஹீட் அதிகமாக இருக்குது, அதனால் எவாப்ரேஷனும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் சாயில் லேக்ஸ் ஹியூமஸ் அண்டு மாய்ஸ்டர். அதில் ஈரப்பதமோ இல்லை அந்த சத்துக்களும் அதிகமாக இல்லை. The lower horizons of the soil are occupied by canker because of the increase in calcium content, and downwards the lower horizons of the soil are occupied by canker because of the increasing calcium content downwards. ஸோ அதாவது நம்ம ஏற்கனவே கேங்கர் பார்த்தோம் இல்லையா, அதாவது அந்த சாயில் மேலே நியூலி ஃபார்ம்டு ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. The canker layer formation in the bottom horizon restrict the infiltration of water. ஸோ இதனால் எனக்கு தண்ணி பூமிக்கு அடியில் போகாமல் தடுக்குது. After proper irrigation, these soils become cultivable as has been in the case of Western Rajasthan. ஸோ இதில் நம்ம கரெக்டான கல்டிவேஷன் மெத்தட்ஸ் அண்டு இரிகேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். அதாவது சரியான நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்துறது மூலயமா இங்கேயுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கல்டிவேஷன் பண்ண முடியும். ஸோ இது எங்கே பண்ணி காமிச்சிருக்காங்கன்னா வெஸ்டர்ன் ராஜஸ்தான் பகுதிகளில் செஞ்சு காமிச்சிருக்காங்க, பாலைவன பகுதியிலேயே அங்கே. அடுத்தது ஃபாரஸ்ட் சாயில். These soils are found in a hilly and mountain areas where sufficient rainforest are available. ஸோ ஃபாரஸ்ட் சாயில்ன்றது ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இது எங்கே அதிகமாக இருக்குன்னா ஹில்லி அண்டு மவுண்டைன்ஸ் ஏரியாஸில் அதிகமாக இருக்குது. These soil texture varies according to the mountain environment where they are formed. ஸோ இதோட டெக்ஸ்சர் மவுண்டைனை பொறுத்து அது மாறுபட்டுகிட்டே இருக்கும். They are loamy and silty in valley slides and porous grind in the upper slopes. ஸோ இந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸ்லாம் அங்கே இருக்குது. In the snow covered areas of Himalayas, these soils experiences denudation and are acidic with the lower humus content. ஸோ ஹிமாலயாவில் பனிகள் மூடி இருக்கிறதால அங்கே எனக்கு சாயில் எக்ஸ்பீரியன்ஸ் டீனியூரேஷன், அதாவது மண்கள் அதிகப்படியாக வெளியிலே தெரியல, அதனால் அங்கே அசிடிக் கண்டென்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. These soils found in the lower part of the valley, particularly on the river terraces and alluvial fans are fertile. ஸோ இந்த மாதிரியான மண்கள் வேலியோட கீழ்ப்பகுதிகளில் அதிகமாக காணப்படுது, அது ரொம்பவே ஃபெர்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட டைப்ஸ் ஆஃப் சாயில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அலுவியல் சாயில், அடுத்தது பிளாக் சாயில் பார்த்தோம், ரெட் அண்ட் எல்லோ சாயில், லேட்ரைட் சாயில், ஆரிட் சாயில், ஃபாரஸ்ட் சாயில். ஓகேவா? ஸோ இது எந்தெந்த பகுதிகளில் நமக்கு காணப்படுதுன்றதை இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க, மேஜர் சாயில் டைப்ஸ்னு போட்டு. ஸோ இந்த கலர்ஸில் என்னென்ன இருக்குது, ஸோ க்ரீன் ஷேடட் டாட்டர் லைன்ஸில் வரும்போது ஃபாரஸ்ட்டு, லைட் ப்ளூவில் வரும்போது அலுவியல், ரெட்டு டாட்டரில் வரும்போது எனக்கு ரெட் அண்ட் எல்லோ சாயில், இப்போ கிரே கலரில் வருது பிளாக் சாயில், லைட் ரெட் கலரில் வருது லேட்ரைட், ஒயிட்டிஷ் கலரில் வருது வந்து ஏரிட் வறண்ட பகுதி. ஸோ இந்த சாயில்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில் எங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்றத இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து இது மேப்பில் நமக்கு கேட்பாங்க, டைப் ஆஃப் சாயிலில் கொடுத்து கேட்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் சாயிலை கொடுத்து இது எந்த ரீஜனில் இருக்குதுன்னு உங்களை மார்க் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மேப்பை நல்லா பார்த்துங்க. ஸோ இப்போ டைப் ஆஃப் சாயில்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷன் அண்டு சாயில் கன்சர்வேஷன். ஸோ இப்போ நம்ம சாயில் ரிசோர்ஸ்னு பார்த்தோம். இப்போ அதில் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரிப்பு, அதாவது மண் அரிப்பு, மண் சரிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது ஏற்படுது. அதை நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றதான் இதில் பார்க்க போகிறோம். The denudation of the soil cover and subsequent washing down is described as soil erosion. அதாவது மண் வெளிப்படையாக வெளியில் தெரியுது, அது காற்றுலையோ நீர்லையோ அடிச்சுட்டு போகுது இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எரோஷன். அதாவது மண் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அடிச்சிட்டு போகுது. இப்போ மழை பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், மண்கள் அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அடிச்சிட்டு போகும். ஸோ அதான் எரோஷன். இப்போ இதை தான் நம்ம மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்லைட்ஸாக பார்ப்போம், மண் சரிவாக பார்ப்போம், அது பெரிய லெவலில் நடக்குது. The process of soil formation and erosion go on simultaneously and generally there is a balance between these two. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா
சாயில் எரேஷனும் சாயில் ஃபார்மேஷனும் ஒரு பேலன்ஸ்டு லெவலில் ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தானே? சாயில் எரோஷன் ஏற்படும் போது தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மண் ஃபார்ம் ஆகும். அட் த சேம் டைம் ராக்கிஸ் அந்த பேரண்டல் ராக்ஸ்லேருந்து எனக்கு மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் தான் கிடைக்குது. சம்டைம்ஸ் திஸ் பேலன்ஸ் இஸ் டிஸ்டர்ப்டு டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டி லைக் டீஃபாரஸ்டேஷன், ஓவர் கிரேசிங். இது நமக்கு சில சமயம் பாதிக்கப்படுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணுறோம்? டீஃபாரஸ்டேஷன், அதாவது காடுகளை அழிக்கிறோம். ஓவர் கிரேசிங், ஆடு மாடுகளை அதிகப்படியாக மேய்க்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கட்டிடங்கள் கட்டுறது. மைனிங் அண்ட் எக்ஸட்ரா, இந்த மாதிரியான பல வேலைகளை நம்ம பண்ணுறது மூலிமா நமக்கு இது பாதிப்படையுது. வைல் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் லைக் விண்ட், கிளேசியர்ஸ் அண்ட் வாட்டர் லீட் டு சாயில் எரோஷன். ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் எப்படி பாதிச்சதோ அதே மாதிரி நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா விண்ட், கிளேசியர் அண்டு வாட்டர்ஸ். ஸோ எனக்கு காற்றடிக்கிறது, பனிப்பாறை உருகிறது அண்டு வாட்டர்ஸ் மூலயமாவும் எனக்கு சாயில் எரோஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ த ரன்னிங் வாட்டர் கட்ஸ் த்ரூ த கிளே சாயில்ஸ் அண்டு மேக் டீப் சேனல்ஸ் ஆஸ் குல்லிஸ். ஸோ இந்த மாதிரியான வாட்டர்ஸ் போகிறது மூலயமா எனக்கு டீப் சேனல்ஸ் உருவாகுது, ஆழமான இது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குல்லிஸ் அப்படின்னு சொல்கிறோம். த லேண்ட் பிகம் அன்ஃபிட் ஃபார் கல்டிவேஷன் அண்ட் இஸ் நோன் அஸ் பேட் லேண்ட். ஸோ எனக்கு கல்டிவேஷனுக்கு பயன்படாத லேண்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பேட் லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சம்பல் பேசின் சச் லேண்ட்ஸ் ஆர் கால்டு ராவின்ஸ். ஸோ இந்த மாதிரி பயனற்ற நிலங்களை சம்பல் ஆற்று பகுதியில் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ராவினிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் வாட்டர் ஃப்ளோ ஆஸ் ஏ ஷீட் ஓவர் லார்ஜ் ஏரியா டவுன் ஆஸ் ஸ்லோப். அதாவது நீர் ஓடுறது மூலிமா ஒரு ஸ்லோப்பில் எனக்கு பெரும்பகுதியான மண் சரிவு ஏற்படலாம். இன் சச் கேசஸ் த டாப் சாயில் இஸ் வாஷ்ட் அவே. ஸோ இந்த மாதிரியான அதிகப்படியான நீர் ஓட்டம், அதாவது வெள்ள பெருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃப்ளட்டட். ஸோ அந்த மாதிரியான டைம்ஸில் எனக்கு அதிகப்படியான மண் அடிச்சுக்கிட்டு போயிடுது. சாயில் இஸ் வாஷ்ட் அவே. திஸ் இஸ் நோன் அட் ஷீட் எரோஷன். அந்த மேற்பக்க பகுதி மட்டும் போகுது இல்லையா, இதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஷீட் எரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். விண்ட் ப்ளோஸ் லூஸ் சாயில் ஆஃப் ஃப்ளாட் ஆர் ஸ்லோப்பிங் லேண்ட் நோன் அஸ் விண்ட் எரோஷன். ஸோ இது காற்று மூலமாக ஏற்படும் போது இதை நம்ம விண்ட் எரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். சாயில் எரோஷன் இஸ் ஆல்சோ காஸ்ட் டியூ டு டிஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங். ஸோ நம்ம ஃபார்மிங் பண்ணும்போது தவறுதல் பண்ணுறது மூலயமாவும் நமக்கு சாயில் எரோஷன் ஏற்படுது. ப்ளக்கிங் இன் ராங் வே, அதாவது நம்ம நிலத்தை உழறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உழறத நம்ம தவறாக உழும்போது சாயில் எரோஷன் ஏற்படுது. அப் அண்ட் டவுன் த ஸ்லோப் ஃபார்ம்ஸ் சேனல் ஃபார் த குயிக் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் லீடிங் டு சாயில் எரோஷன். ஸோ நம்ம ஒழுங்காக ஈவனாக பண்ணாமல் மேலையும் கீழையும் பண்ணும்போது அதில் நம்ம நீர் பாசும்போது அது சாயில் எரோஷனை உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளக்கிங் அலாங் த கான்டூர் லைன்ஸ் கேன் டீசலரேட் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் டவுன் த ஸ்லோப். அதாவது ப்ளக்கிங் ஒழுங்காக நம்ம அந்த ஏர் ஓட்டுறதை ஒழுங்காக பண்ணாத மூலயமா நமக்கு ஆக்சிலரேட்னா வேகப்பட்டு, அப்போ டீசலரேட்னா ஸ்லோ ஆகுது. அப்போ நீரோட வேகத்தை நம்ம ஸ்லோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு கான்டூர் ப்ளக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீரோட வேகத்தை குறைக்கிற மாதிரி நம்ம பண்ணுற ப்ளக்கிங் மூலயமா அது கான்டூர் ப்ளக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப்ஸ் கேன் பி கட் டவுன் த ஸ்லோப் மேக்கிங் டெரசஸ். அதாவது ஸ்லோப்ஸாக இருக்கிற பகுதிகளை நம்ம கட் டவுன் பண்ணி டெரஸ் மாதிரியாக மாற்றுறோம். ஸோ டெரஸ் கல்டிவேஷன் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் எரோஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எரோஷன்ஸ் நமக்கு கொஞ்சம் கம்மியாகுது. வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் ஹிமாலயஸ் ஹாவ் வெல் டெவலப்டு டெரஸ் ஃபார்மிங். ஸோ சென்ட்ரல் ஹிமாலயாலையும் வெஸ்டர்ன் ஹிமாலயாலையும் சென்ட்ரல் ஹிமாலயாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான டெரஸ் ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஓகேவா? லார்ஜ் ஃபீல்ட் கேன் பி டிவைடட் இன்டு ஸ்ட்ரிப்ஸ். ஸோ பெரிய லேண்ட் ஃபார்மை நம்ம என்ன பண்ணலாம்னா சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக பிரிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிப் கிராசஸ் ஆர் லெஃப்ட் டு க்ரோ பிட்வீன் த கிராப்ஸ். அதாவது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வரப்புன்னு சொல்லுவோம், அதாவது பெரிய ஃபீல்டுக்கு நடுவில் வரப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அந்த சாயில் எரோஷன் தவிர்க்கப்படுது. திஸ் பிரேக் அப் த ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட். ஸோ இந்த மாதிரி நான் வரப்பு கட்டி யூஸ் பண்ணும்போது காற்றோட வேகத்தை அது ரொம்பவே குறைக்குது. ஸ்ட்ரிப் ஆஃப் கிராசஸ் ஆர் லெஃப்ட் டு க்ரோ பிட்வீன் த கிராப்ஸ். திஸ் பிரேக் அப் த ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட். ஸோ இதில் வளரக்கூடிய கிராசஸ் மூலயமா நமக்கு அந்த காற்றோட வேகம் ரொம்பவே குறையுது. திஸ் மெத்தட் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ரிப் கிராப்பிங். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரிப் கிராப்பிங் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ பிளான்டிங் லைன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் டு கிரியேட் ஷெட்டர் ஆல்சோ ஒர்க்ஸ் இன் எ சிமிலர் வே. ஸோ அதே மாதிரி அதில் நம்ம பிளான்டிங் லைன்ஸ் ஆஃப் ட்ரீ, மரங்களை நேராக நடுறது மூலயமா, இப்போ நிறைய சவுக்கு கொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரிசையான அந்த வரப்பு பக்கத்தில் இருக்கிற சவுக்கு மோஸ்ட்லி வெட்டாமல் அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ அது மூலயமா நம்மளோட விண்ட் ஃபோர்ஸும் அதுக்கு சில ஷெல்டர்ஸாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் அமையுது. ஓகேவா? These shelter belts have contributed significantly to stabilize on sand dunes. அதாவது மண் புயல், அதாவது அந்த மண் அடிச்சுட்டு போகுது இல்லையா காற்றுல, அதை தடுக்குது. அண்ட் இன் ஸ்டெபிளைசிங் த டெசர்ட் இன் வெஸ்டர்ன் இந்தியா. ஸோ இந்த மாதிரியான
மரங்களை நம்ம வரிசையில் நட்டு வைக்கிறது மூலிமா டெசர்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாமல் வெஸ்டர்ன் இந்தியாவில் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? விண்ட் எரோஷன் எனக்கு என்ன ஆகும்னா சாண்ட் டியூன்ஸ், அதாவது மணல் குன்றுகளை உருவாக்குது. மணல் குன்றுகள் எதனால் உருவாகுதுன்னா இந்த காற்று பாலைவன பகுதிகளில் காற்று அடிக்குது இல்லையா? ஸோ அது எனக்கு ஒரு பெரிய முகடு மாதிரி ஃபார்ம் ஆகும். பாலைவன நகரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா லைன் ஆஃப் ட்ரீஸை க்ரோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் சாயில் ஒரேஷன் அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். ஓகேவா? மண் சரிவு எப்படி ஏற்படுது, அதை எப்படியெல்லாம் தடுக்கிறாங்க இந்தியாவில் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதை நம்ம 3 பார்ட்ஸாக போட்டிருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் மூலிமா தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் கொஞ்சம் சீக்கிரம் வரும். ஸோ ரெகுலராக இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.